மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ, வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டில் ஒமிக்ரான் வகையிலான கோவிட் தொற்று அறிகுறி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. திமுக ஆட்சி மீது அனைத்து மக்களும் அதிருப்தியில் உள்ளனர், நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை பிரதமர் மோடியும் பல நேரங்களில் குறிப்பிட்டுள்ளார். தமிழிசை கருத்து. காலியிட விவரத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், டிடிவி வலியுறுத்தல். நானே பாமக தலைவர், அன்புமணி திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை, ஆதவ் அர்ஜுனா கருத்து. தமிழ்நாட்டின் ரயில் வளர்ச்சி திட்டங்கள் முடக்கம், மத்திய அரசுக்கு மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கண்டனம். நாடு முழுவதும் 3000 கடந்த கொரோனா பாதிப்பு, மக்கள் அச்சம். அருணாச்சல பிரதேசத்தில் கனமழை, நிலச்சரிவில் கார் கவிழ்ந்ததில் 7 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 4.3 பதிவு. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இரும்புக்கு 50% வரை, ட்ரம்ப் அறிவிப்பு. தேனி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். சென்னையில் கோடை மழை அதிகமாக பெய்துள்ளது, இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.